பாடுவதும் ஞான தங்கமே ஆசை கல்ல காசு காடி ஞான தங்கமே ஆடுவது பாடுவதும் ஆசை கல்ல காசு காடி ஆடுவது பாடுவதும் ஆசை கல்ல காசு காடி ஞான தங்கமே நடக்குதடி அந்த போய் வரும் வெண்ணிலாவி வெண்ணிலாவி அந்த கிளம்பும் சொல்லி வெண்ணிலாவி ತಗುಡ್ದ ತತ್ತಿನ ತಾಮ್ತ ತತ್ತಿನ ತಗುಡ್ದ ತತ್ತಿನ ತಾಮ್ತ ತತ್ತಿನದ ಐದು ಐದ ಐದು ದಾದಾದರಿಗಳ ಐದು ದರಿಗಳ ದಾದಾದರಿಗಳ ಐದು ಮೇಡದ பாருங்கடி கசப்படிக்கான பாருங்கடி சிறப்பான நாட்டியம் அண்ணா நாட்டிய பெண்கள் வந்து அவ்வளவு சிறப்பாக எடுத்தா கிடைக்காது இவள் ஆடினாலே நாட்டியம் அது மிகவும் கிடைக்கிறது அதனால என்னுடைய பெயர் தான் கர்ச்சனை சொல்லுவாங்க அழகான பெயர் அப்படியா பெயரை கிட்ட ரொம்ப சந்தோஷமா இருப்பதற்கு அதனால் என்னுடைய மனமகிழ்ந்து ஒரு பரிசு அளிக்கப் போகிறேன். பரிசா? உண்மைதான். என்னமா பரிசு? நான் சிறிய குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை முத்துக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து இந்த முத்தாலும் அப்படியா? அம்மா இதுவரையும் எத்தனையோ நாட்டுல போய் நாட்டியம் ஆடிருக்கேன். ஆனா இப்பேற்பட்ட பரிசு பற்றி கிடைக்காது.
இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் தரக்கூடிய பரிசையும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அம்மா. அப்படியா? ஆமா. போது விடுத்தவனுடைய வார்த்தைகள். நான் யார்? ஒரு நாட்டு இளவரசி. ஒருவருக்கு கொடுத்துதான் பழக்கம், ஒருவர் இடத்திலிருந்து வாங்கி பழக்கம் அல்ல. நீ தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். இல்லை. இருந்தாலும் உன்னுடைய பிடிவாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. அப்படியா? அந்த ஒரு ஈவருக்கு அறுத்தார். நீ தருகின்ற பரிசை நான் பார்க்க வேண்டும். இந்தாங்கம்மா. அப்படியா? இது என்ன தெரியுமா? இதுதான் மா பலா வாழை சொல்லக்கூடிய முக்கணி சாரி. இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? இதை நீங்கள் அறிந்தால் உங்களுக்கு என்ன வயதாகும். அப்படியா? அண்ணா, அண்ணா, அவளுக்கு நான் பரிசு கொடுத்தேன். அதற்கு பதிலாக அவள் எனக்கு ஒரு பரிசு கொடுத்திருக்கிறாள். என்ன பரிசு? மாப்பழ வாழை என்று சொல்லக்கூடிய முக்கண்ணி பழரசம். அது மட்டும் கிடையாது. இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? இதை எழுதினால் எப்பொழுது இளமையா இருக்கலாம். யாரும் வயதே ஆகாதா. நீங்க தான் குடிக்கணும். குடுமா நீங்க குடிக்க போறோமா? அப்படியா? என்னோட சொல்றீங்க. அப்படியா? அது யாரே பார்த்து